வணக்கம். இது உங்கள் கேலக்ஸி அகாடமி சேலம். ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா யூனிட் 8 யூனிட் 9 அதாவது ஃபார்ம் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் இன்டெலிஜென்ஸோட மெட்டீரியலோட ஓவர்வியூ பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 10 அதாவது அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ரிவைஸ்ட் எடிஷன் தான். ஸோ அப் டு 2024 கடைசியாக நடந்த ஏஏஓ ஏஹெச்சோட கொஷின்ஸ் வரலையுமே எல்லாமே கம்பைல் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் ரெடி ஆகிருக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் அதனோட கண்டென்ட்ஸை வந்து பிரித்து நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி பிரித்து ரெடி ஆகிருக்கும். ஸோ இதுலேயும் அதே போல் தான் சேம் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ் இதனோட எல்லா கொஷின்ஸையும் வந்து மென்ஷன் பண்ணி போல்டு பண்ணி எது எதுலாம் இம்பார்ட்டனோ எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் ஐசிஆர்ஸ், அதாவது ஐசிஆர் விட்ட எல்லா ஸ்கீம்ஸையும் வந்து நம்ம இதில் தனியாக கொடுத்துருப்போம். அடுத்து ரூரல் அண்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், அதாவது கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் தனியாக, ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தனியாக, உமன்ஸோட ப்ரோக்ராம் தனியாக, இதை எல்லாமே வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்து கொடுத்துருப்போம். ஆர்டர் வைஸ், அதாவது 1952 கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், 1953 எக்ஸ்டென்ஷன் ஸ்கீம், 1954 கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், பஞ்சாயத்து ராஜ் 1958 to 59. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கொடுத்ததால நமக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா 1960 ஐஏடிபி, 1964 ஐஏஏபி, ஸோ எல்லாமே கவர் ஆகி தான் இருக்கும். அப்புறம் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து, அதாவது ரூரல் டெவலப்மெண்ட்க்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் விட்டுருக்காங்களோ அதை எல்லாமே வந்து பாக்ஸ் போட்டு இயர் வைஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா ஐசிடி இன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, அதனோட ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் வந்து தனியாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம். ஐசிடி இனிஷியேட்டிவ் இன் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டு ஐசிஆர் இதனோட இனிஷியேட்டிவ்ஸ்லாம் என்னென்ன அதையும் மென்ஷன் ஆகிருக்கும். அப்புறம் இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் இன் அக்ரிகல்ச்சர், அதாவது இயர் நமக்கு வந்து நம்ம எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பாக ஒன்று இல்லை 2 கொஷின்ஸ் வந்து இயர் வச்சு கேட்டுறாங்க. ஸோ அதனால் வந்து அதனோட இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் என்னென்ன, அதுவும் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக என்னென்ன இருக்குது அது இயர் வைஸ் கொடுத்துருப்போம். அடுத்து கடைசியாக பார்த்திங்கன்னா ஐசிஆர், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், அதனோட டீம்டு யூனிவர்சிட்டிஸ் என்ன, சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன்ஸ் எத்தனை இருக்குது, அதனோட ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் எத்தனை இருக்குது, நேஷ்னல் பியூரோஸ் எத்தனை இருக்குது, இதில் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ மொத்தமாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 112 பேஜஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து மொத்த சிலபஸையும் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த மெட்டீரியலோட பார்க்கலாம். தேங்க்யூ. ரீசெண்டாக டிஎன்பிசி அவங்களோட ரிவைஸ்ட் ஆனுவல் பிளானர் ஃபார் 2024 வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம ஏஓ அண்ட் ஏஏஓவோட நோட்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி நம்ம கேலக்ஸி அகாடமியில் இப்போ ஃபார் போத் ஏஓ அண்ட் ஏஏஓக்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதனோட கிளாஸஸ்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா May 18th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மெட்டீரியல்ஸும் ஃபுல்லாக அப்டேட் ஆகி ஃபுல்லாக ரெடியாக இருக்குது. கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ தேங்க்யூ.